திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சிவாகமத்தின் காமிகம் பகுதி, சிவ வழிபாட்டு முறைகளும் அதன் வசனங்களும் மந்திரங்களும் என்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அடுத்த பகுதியாக உன்னை உன் அருளால் வழிபடப் போகிறேன் என்று அந்த சூழலுக்கு ஏற்றவாறு பணிவுடன் வேண்டிக் கொண்டு குரு சிவ வழிபாட்டிற்கான நீர் தேங்கியிருக்கும் இடத்தை அடைந்து 6 அங்க மந்திரங்களால் சக்தியூட்ட வேண்டும். பின்னர் கலசங்களையும் ஈரத்துணியையும் அஸ்திர மந்திரத்துடன் தூய்மைப்படுத்த வேண்டும். ருத்ர காயத்ரி மந்திரம் மற்றும் சிறுதாய மந்திரம் சொல்லி ஈரத்துணியில் வடிகட்டியால் நீரால் கலசங்களை நிரப்ப வேண்டும். பின்னர் சுத்தமான துணியால் நன்கு நீர் நிரப்பப்பட கலசங்களை 2 இலைகளால் துடைக்க வேண்டும். பின்னர் அவர் தனது கைகளால் கலசங்களை ஒவ்வொன்றாக எடுத்து அவற்றை பிரதான சந்நிதியிலே அல்லது முக மண்டலத்திலோ முன் மண்டலத்தில் வைக்க வேண்டும். மிகவும் திறமையான குரு நுழைவாயில் மற்ற பிற பகுதிகளின் பக்கங்களை தொடாதவாறு கலசங்களிலிருந்து தண்ணீரை தரையில் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் தர்ப்பை புல், பூக்கள் மற்றும் பிற பொருட்களை நன்கு பூசி சிறுதாய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தரையில் வீச வேண்டும். அங்கு சக்தி, வர்த்தினி கலசம், வர்த்தினி என்ற குறிப்பிட்ட கலசத்துடன் எடுத்து 8 கலசங்களையும் அவர் ஒழுங்கான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது அவர் ஒரு கலசம் அல்லது 2 கலசங்களை வைக்கலாம். அல்லது 7, 50, 25 இந்த எண்களில் ஒன்றின் மடங்குகள் அல்லது இந்த எண்களில் 2 மடங்காக அவற்றை வைக்கலாம். சனபன அபிஷேகம் செய்வதற்கான குறிப்பிட்டப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி அவர் அவற்றை ஏற்பாடு செய்யலாம். அப்படி செய்த பின் அவர் தினசரி அழுத்தம் செய்ய வேண்டும். 5 வகையான சுத்திகரிப்பு ஆகமங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக சுய சுத்திகரிப்பு, ஆன்ம சுத்திகரிப்பு. இரண்டாவதாக இடம் சுத்திகரிப்பு, உபகரணங்களின் சுத்திகரிப்பு. மூன்றாவது மந்திரத்தின் சுத்திகரிப்பு. நான்காவது லிங்க சுத்திகரிப்பு. 5ஆவதாகும். துறவிக்கு ஏற்ற குசப்புல்லால் வடிவமைக்கப்பட்ட இருக்கையிலோ அல்லது கருப்பு மிருகத்தின் தோளால் வடிவமைக்கப்பட்ட இருக்கையிலோ நன்கு துடைத்து நன்கு பூசப்பட்ட நிலத்திலோ அல்லது வெவ்வேறான இடத்திலோ வைத்து கற்ற குரு விரும்பியபடி ஒரு தோரணையை ஆசனம் அவர்களால் மற்றும் அவரது உடலை நேராக வைத்து வடக்கு முகமாக இருக்க வேண்டும். சந்தன கலவையால் தனது 2 கைகளையும் பூசி அஸ்திர மந்திரத்தால் சுத்தப்படுத்த வேண்டும். பின்பு ஒவ்வொரு கையிலும் முன்பக்கமும் பின்பக்கமும் ஒன்றொன்றாக தொட்டு ஓசித் என்று முடியும் மூல மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தனது வடிவத்தை அமிர்த தன்மையுடன் இருக்க வேண்டும். வௌ சித் அந்த மந்திரம். சிவம் மற்றும் சக்தி பற்றி தூய்மையான உணர்வை அடைந்துவிட்டதாக சிந்தித்து மூல மந்திரத்தை உச்சரித்து பிரம்ம மந்திரத்தையும் அங்க மந்திரங்களையும் தன்னகத்தை கொண்டு பரம மற்றும் சக்தி மேலான சிவபெருமானின் இருப்பை வரவழைக்க வேண்டும். வடிவம் வீடுபேறு கிறிஸ்தர்கள் பரிணாம வரிசையிலும் வனவாசிகள், வானப்பிரஸ்தர்கள் மற்றும் துறவிகள் இந்த கரநியசத்தை கலைக்கும் வரிசையில் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. முதலில் கட்டை விரல் முதல் சுண்டு விரல் வரையிலான விரலால் ஈசானத்திலிருந்து சத்யோதனம் வரையிலான மந்திரத்தை அடையாளம் காண்பது பரிணாம வரிசையின்படி நியஸ்தம் என்று கூறப்பட்டுள்ளது. சுண்டு விரலில் இருந்து கட்டை விரல் வரையிலான விரல்களில் சத்யோஜதா முதல் ஈசான வரையிலான மந்திரங்களையும் அடையாளம் காண்பது கலைக்கப்படும் வரிசையில் நியாசம் என்று கூறப்படுகிறது. உலகம் எப்பொழுது உருவாக்கம் மற்றும் கலைத்தல் என்ற சுழற்சி முறை உள்ளதோ, எனவே பரிமாணம் மற்றும் கலைப்பு வரிசையில் இந்த நியாசம் இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உள்ளங்கையால் நேத்திர மந்திர அடையாளம் கண்டு மற்ற அங்க மந்திரங்களை நஸ்தை அவர் செய்ய வேண்டும். கட்டை விரலில் இருந்து சுண்டு விரல் வரையிலான
சுண்டு விரலில் இருந்து கட்டை விரல் வரையிலான நியசம் செய்ய வேண்டும். முதலில் ஆள்காட்டி விரலால் கட்டை விரலை தொட்டு மற்ற எல்லா விரல்களையும் கட்டை விரலால் தொட வேண்டும். பிறகு கற்றறிந்த குருவான ஆள்காட்டி விரல் வரை நியசம் செய்ய வேண்டும். போட்டு மேலே புள்ளி ஞாசம், அது ஓகேவா? ஞாசம். ஆள்காட்டி விரலால் தலையை தொட வேண்டும். அல்லது அவர் கட்டை விரல் மற்றும் மற்ற 4 விரல்கள் முறையே அஸ்திரம், கவசம், சிகா, சிரஸ் மற்றும் சிறுதாய மந்திரங்களை செய்யலாம். பரிணாம வரிசையின்படி இந்த நியசம் தலைகீழ் வரிசையில் செய்யப்பட வேண்டும். இறுதி விடுதலையை விரும்புவோரும் நியசத்தின் செயல்பாட்டின் கலைப்பு வரிசை பரிந்துரைக்கப்படுகிறது. தலை முதல் பாதம் வரை நியசம் பரிமாண வரிசையில் உள்ளது. பாதம் முதல் தலை வரை நியசம், அது நியாசம், இது இன்ஷியாம் கரையும் வரிசையில் உள்ளது. வித்யோஸ்வரரின் விதை எழுத்துக்களை முன் செய்தது போல் கட்டை விரலில் முதல் சுண்டு விரல் வரையிலான விரல்களால் அடையாளம் காண வேண்டும். தன் வடிவத்தை அமிர்த தன்மை கொண்டதாக சிந்தித்து பார்த்து தன்னை பாதுகாப்பிற்காக கவச மந்திரத்தின் சக்தியால் சூழப்பட்டிருப்பதாக எண்ண வேண்டும். இந்த வகையான இன்யஸ்தால் சிவத்தின் தன்மையை இருக்கும் கைகளை அனைத்து சடங்குகளின் செயல்பாட்டில் போதுமான தகுதியும் திறமையும் கொண்டதாக மாறும். சகாலி கரணம், சந்தியா வழிபாடு,